வெல்கம் டு another ட்ரேட் பிரேக் வீடியோ guys. இன்னைக்கு என்கியூல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், அதோட பிரேக் டவுன் தான் இது. இன்னைக்கு என்கியூ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னா 9:30 ஓப்பன் அப் வந்து பார்ப்போம். 9:30 இங்கே ஓப்பன் ஆச்சு. இது கட் பண்ணிப்போம். டிப்ளை ஸ்டார்ட். ஓகே, 9:30 கேண்டில் இதுவா? ஓகே, ஒரு கேண்டில் எக்ஸ்ட்ரா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் 9:30ல ப்ரைஸ் ஏசி ஓப்பன். எங்க இது ஏசி ஓப்பன், இங்கிருந்து நல்ல ஒரு பை போயிட்டான். அப்புறம் இது 1 hour டைம் அப்படி தெரியுது. இங்கே நல்ல ஒரு ஹை கொடுத்தான். ப்ரீவியஸாக இருந்தால் கொஞ்சம் பைஸ் இருந்த லிக்விடிட்டிலாம் ப்ரைஸ் எடுத்துருச்சு. இந்த ஒரு ஹைலாம் இருந்துச்சு. இந்த ஹை நினைக்கிறேன். இந்த பைஸ் லிக்விடிட்டிலாம் 9:30க்கு முன்னாடியே மார்க்கெட் எடுத்துட்டான். ஓகே, சாரி எடுக்கலையோ, அப்படியே இன்ஜினியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஓகே, அவங்க அப்படியே லிக்விடிட்டி மாதிரி அப்படியே ஒரு எல்லாரும் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கான். அங்கேருந்து 9:30 ஓப்பன் ஆனாங்க. இந்த கண்டில் 9:30 ஓப்பன் ஆனதும் சரியான ஒரு ப்ரீவியஸாக இருந்தால் இந்த ஒரு லண்டனோட லோஸ் எல்லாம் ப்ரைஸ் எடுத்தான். இதான் லண்டன் லோஸ். இது ஃபுல்லாகவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ். இது எல்லாமே 9:30 ஓப்பன் ஆனதுன்னு எடுத்துட்டான். ஒரே கண்டலில் ப்ரீவியஸாக இருந்த லோஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுச்சு மார்க்கெட்டில். அப்படியே இங்கே 1 ஹவரில் போனீங்கன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸாக மார்க்கெட் இங்கே தான் ஃபார்ம் பண்ணிருந்துச்சு ஒரு ஹை. இந்த லோவிலேருந்து இதுதான் ப்ரீவியஸாக லெக். அதுலேருந்து ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா 50% கீழே இருக்கிற ஒரு பிசி மார்க்கெட்டு. இந்த ஒரு பிசி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா H1 டைம் ஃப்ரேம். H1 பிசி எங்கள் 9:30 ஓப்பனுக்கு அப்போ ஒரு ஸ்வீப் கொடுத்து மார்க்கெட் அங்கே வந்துச்சு. இங்கே நான் பார்த்துட்டு இருந்தது. மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னா 9:30 ஓப்பன் ஆனால் அதுக்கப்புறம் அதே கணக்கில் கொட்டியாக ரிவர்ஸ் மாதிரி நடந்துச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எஸ்எம்டி வந்துச்சு மார்க்கெட். இதெல்லாம் ஸ்பீடாக இங்கே இந்த ஐ எடுத்து என்கியூ எடுத்தாங்க, இஎஸ்டி எடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கே வெயிட் பண்ணேன். இந்த ஒரு H1ஓட பிசி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஓப்பன் ஆனதுமே ஒரு ஐஎஃப்இஜி நடந்துச்சு. இங்கே இதுவே நல்லா இருந்துச்சு. இந்த ஐஎஃப்இஜி ஒரு ஐஎஃப்இஜி அப்புறம் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா சிஎஸ்டி கொடுத்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணாமல் இருக்கட்டும், ஃபார்ம் பண்ணி இந்த பிபிஆர்ல டேப் பண்ணிச்சு மார்க்கெட். எஃப்இஜி தான் மறுபடியும் இங்கே ஒரு எஃப்இஜி கொடுத்தான். இந்த ஒரு எஃப்இஜி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இதில் எஃப்இஜி கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஐஎஃப்இஜியாக மாறிச்சு, சாரி பிபிஆராக மாறிச்சு. இது ரெண்டும் இந்த ஒரு ஐஎஃப்இஜியும் ஒரு எஃப்இஜியும் ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு மெர்ஜ் ஆகிற இடம் தான் நமக்கு இது பிபிஆர், பேலன்ஸ்டு ப்ரைஸ் ரேஞ்ச். ஒரு பிபிஆர் நடந்துச்சு மார்க்கெட்டில். பிபிஆர் மார்க்கெட் இந்த பிபிஆர்ல டேப் பண்ணணும். 25% கூட டேப் பண்ண நினைக்கிறேன். கோரன்ஸ் போட்டிங்கன்னா 25% கூட ஃபில் ஆகல. அப்படியே ஒரு வித்து கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடுச்சு பிபிஆர்ல இருந்து. இதான் பிபிஆரோட ஸ்பெஷல். எகைன் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணுச்சு. 1 மினிட்டோட ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஆர்டர் பிளாக்ல ஒரு குட்டியாக ஒரு எஃப்இஜியோட அலைன் ஆச்சு. ஸோ இதையும் மார்க்கெட்டு ஒரு ஐஓஎஃப்இஜி பண்ணிட்டு இன்ஸ்டியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ ஷெட்யூல் கொடுத்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து பறந்துட்டான் மறுபடியும். அதுக்கப்புறம் இவங்க டிபிஏ டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு.
இதுதான் இருந்து ப்ரீவியஸாக இருந்த ஒரு லிக்விடிட்டி. மார்க்கெட் அதையும் எடுத்துட்டான். சரி, நான் இந்த ட்ரேட் எடுக்கல. நான் என்ன பண்ணேன்னா 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். இன்வெஸ்டர் முடிஞ்சு 10 மணிக்கு இங்கே ஓப்பன் ஆனால் இங்கே என்னோட என்ட்ரி இங்கே 10 மணி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் நான் வந்து வெயிட் பண்ணேன். லோ ஃபார்ம் ஆகிறத PO3ல லோ ஃபார்ம் ஆகிறத வெயிட் பண்ணேன். எங்கன்னா இங்கே இதெல்லாம் தேவையில்லை, நம்ம பண்ணிடுவோம். இந்த என்ட்ரி, இந்த ஒரு ஆர்டர் பிளாக், H1ஓட ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் தான் H1 ஆர்டர் பிளாக். இது சொல்லப்போனால் ஒரு ப்ரொபோர்ஷன் பிளாக் தான். நீங்கள் பாருங்கள், இதுதான் டாப் பாயிண்ட் தான். இது ஒரு ப்ரொபோர்ஷன் பிளாக் தான். ஸோ ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து அப்படியே லோ டைம் ஸ்விட்ச் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். எடுத்துட்டேன். இதோட PO3 10 AM ஓப்பனுங்க, ஓப்பன் ஆகல. என்னடா அது இவ்வளோ ஸ்பீடு. இந்த H1ஓட ஆர்டர் பிளாக்கு. இது வந்து 10 AM PO3. ஓகே ஓகே. 10 AM PO3. என்னோட என்ட்ரியாக இருக்க வேண்டியது இந்த ஒரு கேண்டில் என்ட்ரி. இது டிபி இது. ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு மிஸ்டேக் பண்ண என்னன்னா, என்னோட ட்ரேடை விட்டு லாகின் பண்ணேன்னா, ஆனால் பொசிஷன் சைஸை கால்குலேட் பண்ணாமல் நான் பாட்டுக்கு சார்ட்டாகவே பார்த்துட்டு இருந்தேன் கவனிக்காமல். ஸோ இங்கே போட வேண்டிய என்ட்ரி நான் அப்புறம் கால்குலேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணேன். அவன் அடுத்த கண்டிலே நல்ல ஒரு க்ளோஸ் வச்சான், மேலே போயிட்டான். அப்போ நான் வந்து கால்குலேட் பண்ணி போகும்போது கிட்டத்தட்ட அரௌண்ட் இங்கே போயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ என்ன பண்ணேன்னா, இதுக்காகவே என்னோட டிபியை மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே வச்சா 1.5 வேலை இங்கேயே எடுத்திருந்தா டிபி. ஆனால் இங்கே போகாமல் இங்கே எடுத்து தேவையில்லாமல் பிரேக் ஈவன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிபி. இதுதான் இன்னைக்கு ட்ரேட் பிரேக் டவுன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கிற ஒரு பிசிக்கு வந்துட்டு போயிடுச்சு மார்க்கெட். ஒரு மார்க்கெட் வந்து தான் நான் அரௌண்ட் எடுக்க இங்கேயே இந்த கேண்டல் நினைக்கிறேன். இந்த கேண்டல்ல என்னோட பிரேக் ஈவன் தட்டிட்டேன். ஒரு வேளை இந்த கேண்டல் இங்கே வச்சிருந்தேன்னா என்னோட என்ட்ரி படி ECTP மேலே போயிட்டான். ஒரு ஒரு கேண்டல் ரெண்டாவது மூணாவது கேண்டலே டிபி போயிட்டான். ஸோ இந்த மிஸ்டேக் தான் நான் இன்னைக்கு பண்ணது. இங்கே அவ்வளோதாங்க பிரேக் டவுன். ஸோ ஐ திங்க் இதான் இன்னைக்கோட ட்ரேட் பிரேக் டவுன் நினைக்கிறேன். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.